கடைசியா நம்ம படிச்சது வந்து பரிணாம வளர்ச்சி பத்தி படிச்சோம். இந்த பரிணாம வளர்ச்சி பத்தி படிக்கும் பொழுது என்னென்ன நம்முடைய சூட்சும சரீரங்கள்ல எந்தெந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னு படிச்சோம். அதுல புத்தி வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து விவேகமாக ஆக வேண்டும். எண்ணங்கள் உணர்வாக மாற வேண்டும். உணர்வுறு நிலை தெய்வீக உணர்வுறு நிலைக்கு மாற வேண்டும். அகங்காரம் பண்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து அந்தந்த சூட்சும சரீரங்கள்ல ஏற்படக்கூடிய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். இன்னைக்கு நம்ம அதுல இருந்து தொடர்றோம். ஒரு பரிணாம வளர்ச்சி என்பது ஆன்மாவுக்கோ அல்லது உடலுக்கோ கிடையாது, சூட்சும சரீரங்களுக்கு தான். அந்த சூட்சும சரீரங்களை பொறுத்த வரைக்கும் புத்தி விவேகமாகவும், அடுத்தது வந்து உணர்வுறு நிலை தெய்வீக உணர்வுறு நிலையாகவும், அகங்காரம் வந்து பண்படுத்தப்பட்டு தூய்மையானதாகவும் மாறணும். இவையே பரிணாம வளர்ச்சியின் மூலம் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளாகும். இப்போது இதை எவ்வாறு நிகழ செய்வது? சத்தியோதயம் என்ற புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தில் பாபுஜி மகராஜ் இந்த விஷயம் பற்றி சுருக்கமாக எடுத்துரைத்துள்ளார். நம் அனைவருக்குள்ளும் காமமும் குரோதமும் இருக்கிறதென்று அவர் கூறுகிறார். உண்மையில் காமம், குரோதம், லோபம், மோகம் மற்றும் அகங்காரம் ஆகியவை நம்மிடம் உள்ளன. இவை நாம் சுமந்து வரும் 5 சாத்தான்களாகும். காமம் ஒழுங்குபடுத்தப்பட முடியும், ஆனால் அது முற்றிலும் அழிக்கப்பட முடியாதது. ஏனெனில் அது இயற்கையினால் வழங்கப்பட்டுள்ளது. காமம் என்றால் ஆசை என்று அர்த்தம். புலன்கள் சார்ந்த ஆசைகள் போன்ற கீழான விஷயங்களுக்கான ஆசைகள் நம்மிடம் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தெய்வீகமாக ஆவதற்கான ஆசைகளும் நம்மிடம் இருக்க முடியும். ஒரு ஆசையை நாம் துண்டித்தால் அனைத்து ஆசைகளும் போய்விடும். ஆகவே அது அழிக்கப்பட முடியாதது. சத்தியோதய புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயத்துல உள்ள ஒரு விஷயத்தை எடுத்து தாஜி பேசுறார். அதுல பேசிக்கா இந்த காமம், குரோதம் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இந்த பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் விஷயத்தை பத்தி தான் இப்ப பேசுறாரு. இதுல காமமும் குரோதமும் நம் அனைவருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு விஷயம். இவை 2, இது 2 கிடையாது, மொத்தம் 5ங்கிறார். காமம், குரோதம், லோபம், மோகம் மற்றும் அகங்காரம் ஆகியவை நம்மிடம் உள்ள 5 குறைபாடுகள் அல்லது 5 சாத்தான்கள், 5 கீழான மனநிலைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் காமத்தை வந்து முற்றிலும் அழிக்க முடியாது, அதை ரெகுலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரீசன் 2 சொல்றாரு. ஒண்ணு வந்து அது நேச்சர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். நேச்சர் தன்னுடைய வளர்ச்சிக்காக, இயக்கத்துக்காக இந்த காமம்ங்கிற விஷயத்தை கொடுத்திருக்கு. அதை முற்றிலுமாக அழிக்க முடியாது, ஒழுங்குபடுத்தலாம். 2வது ரீசன் சொல்றாரு, காமம்னா ஆசை. ஆசை என்பது புலன் சார்ந்த விஷயங்கள், உலகியல் விஷயங்களுக்கு மட்டுமல்ல, அடுத்த கட்டமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தெய்வீக உணர்வு நிலைக்கு போகணுங்கிறதும் கூட ஆசைதான். அடிக்கடி இந்த ஹைக்கூ மாதிரி கவிதைகள்ல சொல்லுவாங்க, ஆசையை அழித்து விட வேண்டும் என்று புத்தன் ஆசைப்பட்டான், ஆசையை துறந்து விட வேண்டும் என்று புத்தன் ஆசைப்பட்டான் அப்படின்லாம் நிறைய ஹைக்கூ கவிதைகள்லாம் வரும். ஆக ஆசையில தெய்வீகமயமா மாறணுங்கிற இதுவும் அடங்குது. இங்கே கீழான ஆசைகள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கட் பண்ணும் பொழுதே வளர்ச்சிக்கான ஆசையையும் சாத்தியக்குறையும் சேர்ந்தே நம்ம துண்டிச்சிடுறோம். அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றார். காமம் என்பதை முற்றிலுமாக ஒழிக்க வாய்ப்பு இல்லை, அதை ஒழுங்குபடுத்தப்பட்டு மட்டுமே முடியும். இங்கே இதே விஷயம் குரோதம் எனப்படும் கோபத்திற்கும் பொருந்தும். அது ஆற்ற வேண்டிய அதற்கே உரித்தான பங்கை அது பெற்றுள்ளது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கோபத்தை வெளிப்புறமாக பிறர் மீது காட்டுவதற்கு பதிலாக நான் ஏன் இன்னும் மாறவில்லை என்று நம்மீதே நாம் கோபம் கொள்ள வேண்டும் என்று பாபுஜி கூறுவது வழக்கம். அதுபோல நம்மிடமே நாம் கோபம் கொள்கிறோமா? 10 வருடங்களில் நம்மீதே நாம் கோபம் கொள்ளாமல் இருந்திருக்க கூடும். நாம் அமைதி இழந்து நம்மிடம் மாற்றத்திற்கான பரிதவிப்பு ஏற்பட்டுள்ளதா? அவ்வாறு இல்லை. எனினும் தினமும் நாம் உலகை மாற்ற விரும்புகிறோம், மற்றொரு நபரை மாற்ற விரும்புகிறோம்.
ஆக சுய வளர்ச்சிக்காக பயன்பட்டிருக்க வேண்டிய சக்தியின் பெரும்பகுதி மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரொம்ப பெரிய ரகசியம் இது, நம்ம சிந்திச்சு பார்க்காத ரகசியம். நாம கோபப்படுகின்ற ஒவ்வொரு விடமும், அதாவது மற்றவர்கள் மீது கோபப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சக்தியை எதிராளி மேல திசை திருப்பி விட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா கோபம் என்பது நம்மீது நாமே நம்முடைய சொந்த வளர்ச்சிக்காக பயன்படுத்துறதுக்காக நமக்கு இயற்கை வழங்கிய ஒரு சக்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்கள் மீதே நீங்கள் கோபம் கொள்ளுங்கள். நான் இன்னும் ஏன் மாறல, எனக்குள்ளார என்ன இந்த சேஞ்ச் ஏன் வரல, என்னால ஏன் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று என்னை நான் கடிந்து கொண்டு என் மீது நான் கோபப்பட்டு என்னை நான் சீர்திருத்திக் கொள்வதற்காக இயற்கை உள்முகமாக என்னுடைய மாற்றத்துக்காக வழங்கிய ஒரு சுய வளர்ச்சிக்காக வழங்கிய ஒரு சக்தியை நான் பிறரை மாற்றுவதற்காக பயன்படுத்தி வீணடித்துக் கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாவே நம்ம சொல்லலாம். இது நானும் ஒரு சில விஷயங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு இப்ப சத்தியோதயம் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்ச காலகட்டத்துல, நாங்க ஜாயின் பண்ண காலகட்டத்திலாம் மிகப்பெரிய புரட்சியா தெரிஞ்சது. இதெல்லாம் நீங்க கோயிலுக்கு போகக்கூடாது, சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் வேஸ்ட், அந்த சச்சித் ஆனந்தம் என்பது அந்த அந்த மாட்டு சாணத்துல இருக்கிற புழுவுக்கு சமம், இப்படி எல்லாம் பேசின விஷயங்கள்லாம் கேட்டபோது உடனடியாக நான்லாம் செஞ்சது என்னன்னா, இதை எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். கோயிலுக்கு போறவங்களை கிண்டல் பண்றது, சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யறவங்களை கேலி பண்றது, அதெல்லாம் முட்டாள்தனமானது அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி பேசுறது, அது விவாதம் பண்றது, இப்படி இறங்கினேன். அப்போ ஒரு சூழ்நிலையில என்னுடைய அப்பா தான் என்கிட்ட அதை கேட்டாரு. மாஸ்டர் இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு சொல்லி தராரா, இல்ல மத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு போய் சொல்ல சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அதுக்கான சூழ்நிலைகள், அந்த வார்த்தைகள் வர்றதுக்கான சூழ்நிலை எல்லாம் ஒரு பெரிய கதை, அது ஒரு நாளைக்கு நம்ம பேசலாம். ஆனா அந்த வார்த்தை என்னன்னா, சத்தியோதயத்துல பாபுஜி சொன்ன விஷயமோ அல்லது சாரிஜி மகராஜ் சடங்கு சம்பிரதாயங்களை பத்தி கீழே இறங்கி பேசின விஷயங்களோ, நீங்க இதை எடுத்துட்டு போய் மத்தவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா, அல்லது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் திருந்துங்கள்னு சொல்லி சொன்னதா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணதே இல்லை. உடனடியாக அதை எடுத்துட்டு போய் 4 பேர் முன்னாடி பேசி விவாத பொருள் ஆக்கணும். இதுடைய நாம் மாறுவதற்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தவங்க சகஜ மார்க்கத்துக்கு வர்றாங்களோ அவங்க இந்த நிலைமைக்கு மாறட்டும் வெயிட் பண்ணின்னு நம்ம இல்லாம பொது இடத்துல போய் பேசி நிறைய இடங்கள்ல பெரிய ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை கூட நம்ம உருவாக்கியிருப்போம். இல்லை, நான் உருவாக்கியிருந்தேன். இது என்னுடைய ஒரு ஆரம்ப காலகட்ட கதையில ஒரு மோசமான பகுதி இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக மாஸ்டர் சொல்கின்ற போதனைகள் எல்லாம் நம்ம வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்தாம உடனே போய் மற்றவங்களுக்கு எங்க மாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லியிருக்காரு, எங்க மாஸ்டர் சொன்னதை கேளுங்க அப்படின்னு நம்ம போதனை செய்ய போகிற நேரங்களில் எல்லாம் சுய வளர்ச்சிக்காக நமக்கு வழங்கப்பட்ட ஒரு விஷயம் வீணடிக்கப்படுகின்றது. கோபமும் அது போலதான். எந்த ஒரு மாஸ்டர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காருன்னா, அந்த இடத்துல என்ன வச்சு பார்த்து எனக்கு எது சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறத விட, பாத்தியா அந்த சென்டர்ல இருக்கிற அந்த ஆள் கேட்டிருப்பாரா, இல்ல அந்த சிஸ்டர் கேட்டிருப்பாங்களா, அவங்களுக்கேதான் மாஸ்டர் சொல்றாரு, ஆனா அவங்க தனக்குன்னு அதை எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே நான் மாஸ்டர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். நமக்கு மாஸ்டர் ஏதாவது பேசிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் யாரோ ஒருத்தர் மனக்கண் முன்னாடி அவங்களுக்காக மாஸ்டர் சொல்றாரு, அவங்க இதை கேட்டு திருந்தணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றப்ப எல்லாம் என்னை நோக்கி என் இதயத்துக்குள்ளார சீராக இறங்க வேண்டிய ஒரு விஷயத்த திருப்பி விட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம பல முறை செய்யறோம். அதேதான் கோபம்ங்கிற விஷயத்திலையும் நடக்குது. கோபம் என்பது நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்காக இயற்கை வழங்கி இருக்கிற ஒரு விஷயம். அந்த சக்தியின் பெரும்பகுதியை மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதில் நாம் பயன்படுத்தி வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை மாற்ற விரும்புகின்றோம். நாம் மாறுவதற்கு பதிலாக உலகத்தை மாற்ற விரும்புகின்றோம். பூரணமான மூல ஆதாரத்திலிருந்து நாம் வருகிறோம்.
இன்னமும் நாம் இயங்குகின்ற பூரண சமநிலையிலிருந்து, சமாதி என்னும் அந்த நிலையிலிருந்து நாம் வந்துள்ளோம். நமது இதயத்தின் அதி ஆழமான நிலைகளில் நாம் மிகவும் லயித்து போயிருக்கும் ஒரு அற்புதமான தியானத்திற்கு பிறகும் அது இன்னும் அதிகம் வேண்டும் என இயங்குகிறது. ஏனெனில் நாம் இன்னமும் அந்த இடத்தை அடையவில்லை என்ற உள்ளார்ந்த நினைவு இதயத்தினுள் இருக்கிறது. அந்த பூரண சமநிலை இன்னமும் அதிக தூரத்தில் உள்ளது என்ற போதிலும் ஓரளவிற்கு நாம் அதை அடைந்திருக்கிறோம். நாம் இன்னமும் அடையாது இருப்பது அந்த பூரண சமநிலையே. என்ன சொல்கிறாரு? நம்ம தியானம் பண்றோம். தியானம் பண்ணும் பொழுது நமக்குள்ளார சம ஆதி நிலை வருகின்றது. ஆதி நிலைக்கு சமமான ஒரு நிலையை கொஞ்சம் அனுபவிக்கிறோம். அதான் சம ஆதி நிலையை அனுபவிச்சுட்டோமே, அப்புறம் ஏன் இன்னும் தியானம் பண்ணணும், இன்னும் அதுல ஆழ்ந்து இருக்கணும்னு இதையே இயங்குது? சமநிலையில கொஞ்சத்தை நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த எந்த பரிபூர்ண சமநிலையிலிருந்து நான் வந்தானோ அந்த பரிபூர்ண சமநிலையை இன்னும் நான் அடையவில்லை. ஆக நாம தியானத்தின் மூலமாக ஓரளவுக்கு சமநிலையை அடைந்திருக்கின்றோம். ஓரளவுக்கு நம்ம நாமே சமநிலைப்படுத்திக் கொள்கின்றோம். இதயம் உள்ளுக்குள்ளார ஆழ்ந்து போகும் பொழுது சம ஆதி நிலையை ஒவ்வொரு நேரமும் சுவைக்கிறது. ஆனா நம்ம இதயம் சுவைக்காத ஒன்று விஷயம் என்னன்னா, அந்த பரிபூர்ண சமநிலை, கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷன், அந்த ஸ்டேஜை தான் நம்ம அடையல. ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை போய் பார்க்கிறோம், அதுல கொஞ்ச நேரம் மூழ்கிறோம், திரும்பி வெளியில வந்தோடனே இன்னும் அதிகமான அந்த நிலைமைக்காக மனது இயங்குகின்றது. இப்படிதான் நம்முடைய தியானமானது இருக்கிறது. அதற்கு பதிலாக இந்த பரிபூர்ண சமநிலை வல்ல அப்படின்ன உடனே, அதாவது தியானம் பண்றேன், தியானம் பண்ணும் பொழுது நான் சம ஆதி நிலைக்கு, அதாவது எந்த நிலையிலிருந்து நாமெல்லாம் வந்தோமோ அந்த நிலைக்கு சமமான ஒரு ஆதி நிலையை இதய ஆழத்துல போய் டச் பண்ணுது. பண்ண உடனே எனக்கு ரொம்பவும் ஒரு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் உணர்றேன். ஆனா தியானம் முடிஞ்ச உடனே எனக்கு அதுல திருப்தி இல்லை. நான் தான் அந்த நிலையை அடைஞ்சிட்டேன்னு இன்னும் மீண்டும் அந்த நிலைமைக்காகவும் அதை விட இன்னும் ஆழமா போகணுங்கிறதுக்காகவும் இதயம் இயங்குது. ஏன்னா நான் சமநிலையை அனுபவித்தேனே ஒழிய, சமநிலையை அடைந்தேனே ஒழிய, சமநிலையில் கொஞ்ச நேரம் தங்கியிருந்தேனே ஒழிய பரிபூரண சமநிலையை நான் அடையவில்லை. அப்ப ஏக்கம் இன்னும் என்ன ஆகணும்? உள்முகமாக திரும்பி பரிபூரண சமநிலையை நோக்கி தவிக்கிறதுக்கு பதிலாக நான் அடைந்த அந்த சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடனடியாக வெளியில கொண்டு வர்ற முயற்சியில நான் கொண்டு வர்றேன். அதற்கு பதிலாக வெளிப்புறத்தில் இந்த சமநிலையை உருவாக்க நாம் முயற்சி செய்கிறோம். நமக்கு வெளிப்புறத்தில் மற்றவர்களிடம் இந்த பூரணத்துவத்தை உருவாக்க நாம் முயற்சி செய்து வருகிறோம். என்கிட்ட கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருச்சுன்னா நான் இன்னும் உள்ள ஆழ்ந்து போய் இன்னும் கோபத்தை குறைத்து என் மேல ஒர்க் பண்ணாம என்ன போலயே மற்றவர்களிடம் கோபம் குறையணும் அப்படின்னு அவங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட சுயநலம் குறைஞ்சி பிறர் நலம் அப்படிங்கிற விஷயம், தன்னலமற்ற தன்மை எனக்குள்ளார மாஸ்டர் கொடுத்துருக்காருன்னா, அந்த தன்னலமற்ற தன்மை இன்னமும் விரிவடைந்து அது கருணையாக, பெரும் கருணையாக, தாராள மனப்பான்மையாக, பெருந்தன்மையாக விரிவடைகிறதுக்கு நான் உள்நோக்கி போகாம, நான் சுயநலமற்றவன், மற்றவர்கள்லாம் சுயநலவாதிகள், இந்த சுயநலவாதிகள்லாம் என்னைக்கு திருந்த போறாங்க, இவங்களை நான் தான் திருத்த போறேன்னு இறங்குறோம். ஆக்சுவலி எனக்குள்ளார கொஞ்சம் உள்நோக்கி மாற்றம் வந்த உடனேயே நான் வெளியில போய் அந்த மாற்றத்தை வெளியில இருக்கவங்கள்ட்ட உருவாக்குற அந்த முயற்சிக்கு நான் போயிடுறேன். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருமே செய்யறோம், ஒவ்வொரு இடத்துலயுமே செய்யறோம். குடும்பங்கள்ல ஏன் பிரச்சனை வருதுனாலும் இதனாலதான். அதாவது எனக்குள்ளார ஒரு சேஞ்ச் வந்த உடனே இந்த சேம் லெவல் ஆஃப் சேஞ்ச் என் குடும்பத்துல மற்றவங்கள்ட்ட வரணும். பர்டிகுலரா என்னுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட வரணும், என்னுடைய கணவர்கிட்ட வரணும், என்னுடைய மனைவிட்ட வரணும். நான் எந்த அளவுக்கு மென்மையா இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க மென்மையா இருக்கணும். நான் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் அந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுத்து போகணும். நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க என்ன புரிஞ்சுக்கணும். அப்படியாக நம்ம வெளிப்புறத்தில் சமநிலையை கொண்டு வர முயற்சி செய்கிறோம். ஆனா உண்மையா என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அவர்களை புரிந்து கொள்கின்ற தன்மை எனக்கு மாசு கொடுத்தோடனே இன்னும் ஆழமாக உள்ள போய் அந்த புரிதல் அவர்கள் மேல இருக்கிற அன்பை அதிகமாக்கணும். அந்த அன்பு அவர்கள் மீது ஒரு
பரிவு உணர்வு, அதாவது எம்பத்தியை கிரியேட் பண்ணுவோம். அந்த பரிவு உணர்வு அவங்க மேல கருணையா மாறும். இப்படியாக அது அடுத்தடுத்து உள்நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனா நம்ம அதை வெளிநோக்கி அனுப்புறதுனால, அதாவது இதே சமநிலையை வெளிநோக்கி கொண்டு வர நம்ம முயற்சி செய்வதனால மற்றவர்களிடம் பூரணத்துவத்தை உருவாக்க முயற்சி செய்து வருகிறோம். எனவே குரோதம் என்னும் கோபம் வெளிநோக்கி பிரயோகிக்கப்படக்கூடாது, நம்மை நோக்கியே பிரயோகிக்கப்பட வேண்டும். மேலும் மற்றவர்களிடம் கோபப்பட்டது போதும், என்னிடமே நான் கோபப்பட வேண்டிய தருணம் இது என்று நம்மால் கூற முடிய வேண்டும். மோகம், லோகம் மற்றும் அகங்காரம் ஆகிய மற்ற 3 விஷயங்களும் சுய விளக்கம் கொண்டவையாக உள்ளன. ஒழுங்குபடுத்தி கட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி? இந்த மோகம், லோபம், அகங்காரம், இந்த 3 விஷயங்களும் சுய விளக்கம் கொண்டவையாக உள்ளன. இது 3க்கும் நம்ம எப்பயுமே காரணம் சொல்லுவோம். எதனால நான் ஆசைப்படுறேன், அந்த அகங்காரம் எப்பயுமே எப்படி விரிவடையுது அப்படின்னு கேட்டா, தன்னைத்தானே சுய விளக்கத்தின் மூலமாகத்தான் அகங்காரம் தன்னை தக்க வச்சுக்குது. இப்ப நான் ஒரு இடத்துல தவறா பேசிட்டேன், என்கிட்ட அகங்காரம் வளரல அப்படின்னா நான் தவறா பேசியதுக்காக மன்னிப்பு கேட்கணும், வருந்தணும். ஆனா நான் என்ன சொல்லுவேன், ஜஸ்டிஃபை பண்ணுவேன். நான் அந்த இடத்துல தவறா பேசுறதுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி நான் செய்த தவறை நியாயப்படுத்தி என்னுடைய அகங்காரத்தை நான் வளர்த்துக்கிறேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, இவையெல்லாம் இந்த ஜஸ்டிபிகேஷன் மூலமாக வளரக்கூடிய விஷயங்களாக உள்ளன. மோகமா இருக்கட்டும், லோபமா இருக்கட்டும், அகங்காரமா இருக்கட்டும், இவையெல்லாம் சுய விளக்கம் கொண்டவையாக உள்ளன. அவற்றை ஒழுங்குபடுத்தி கட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி? நாம் நம்முள் வளர்த்து கொள்ள முடிகின்ற சில குணங்கள் மூலமாக அவற்றை கட்டுப்படுத்தலாம். தூய்மையான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக காமம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட முடியும். ஆனால் முழுமையாக அல்ல. வாழ்க்கையில ஒரு பியூரிட்டி இருக்கணும். எந்த அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆசைகள், நம்முடைய காமமானது ஒழுங்குபடுத்தப்பட முடியும். ஓரளவு பணிவை வளர்ப்பதன் மூலமாக அகங்காரம் அடக்கப்பட முடியும் அல்லது தூய்மைப்படுத்தப்பட முடியும். சூட்சும சரீரங்களின் வளர்ச்சியில் உள்ள அதிமுக்கிய விஷயம் எண்ணம் எனும் அம்சம் உணர்வாக ஆவதுதான். சோ 2 விஷயத்த சொல்றார். காமம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க தூய்மை அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக ஒழுங்குபடுத்தி விடலாம். அகங்காரம் என்கின்ற ஒரு விஷயத்தை பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக ரிஃபைன் பண்ணலாம். ஆனால் 3வது விஷயம் எண்ணத்தை உணர்வாக ஆக்குவதுதான் அதிமுக்கியமான விஷயம். வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, எண்ணம் உணர்வாக மாற வேண்டும். எண்ணம் உணர்வாக மாற வேண்டும். திங்கிங் டு ஃபீலிங். இந்த திங்கிங் டு ஃபீலிங் கரெக்டா வர்றது அப்படின்னா அதுதான் பரிணாம வளர்ச்சி. அந்த ஒரு சாத்தியக்கூறு தான் அதிமுக்கியமான விஷயம். சிந்திப்பது மனமே அன்றி மூளை அல்ல. உணர்வது இதயமே அன்றி இரத்த ஓட்டத்திற்கு காரணமான இந்த சதையாலான இதயம் அல்ல. ஒரு 4 விஷயத்தை பத்தி இங்க சொல்ற. ஒண்ணு மூளை, இன்னொன்னு மனம், இன்னொன்னு பிசிக்கல் ஹார்ட், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். 4 விஷயத்தை பத்தி சொல்றாரு. சிந்திக்கிறது எது அப்படின்னா மூளை கிடையாது, அது நம்மளுடைய மைண்டு தான் சிந்திக்குது. அது மாதிரி ஃபீலிங்கிறது இந்த இதயத்துக்கு கிடையாது. இது ரத்த ஓட்டத்தையும் எனர்ஜியையும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பம்பிங் ஸ்டேஷன். ஆனால் உணர்வது என்பது நம்ம இந்த இதயம் கிடையாது, ஸ்பிரிச்சுவலான இருக்கக்கூடிய அந்த ஹார்ட், நமக்குள்ளார இருக்கக்கூடிய மற்றொரு ஹார்ட். உண்மையில் மனமும் இதயமும் ஒன்றிலிருந்து மற்றொன்று தனிமைப்பட்டவை அல்ல. இப்ப இந்த 4ல 2 விஷயத்த ஒன்னா இன்டகிரேட் பண்றாரு. மூளை தனி, இதயம் தனி. இது 2 இது இங்கதான் இருக்கு, இது இங்கதான் இருக்கு. ஆனா மனசு அப்படிங்கிறது வேற. மூளைக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்ல, மனசு வேற. அதே மாதிரி மூளைய மனசு நினைக்காதீங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டை இந்த பிசிக்கல் ஹார்ட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மனம் அப்படின்னு நம்ம சொல்ற விஷயமும் இதயம் என்று நம்ம சொல்கின்ற இந்த விஷயமும் வெவ்வேறானவை அல்ல.
அடித்தளத்தில் இருந்து உணர்வதை விடுத்து மேலோட்டமாக நான் சிந்திக்கும் போது அந்த எண்ணம் எதையும் அதிகம் விளக்காது அல்லது வெளிப்படுத்தாது. உதாரணமாக, அம்மாவிடமிருந்து, என் அருமை மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், இப்படிக்கு உன் அம்மா என்பதாக ஒரு கடிதம் நமக்கு வரும்பொழுது, நான் உன்னை நேசிக்கிறேன் என்கின்ற அந்த எளிமையான ஒரு வாக்கியம் உங்களை அழ வைத்து விடுகிறது. ஏன்? ஏனெனில் அந்த வாசகத்தின் ஒரு சில வார்த்தைகளிலேயே அவளது அன்பு நிரம்பி உள்ளது. பல நேரங்களில் ஒரு கத்தை கடிதங்கள் நமக்கு வருகின்றன. ஆனால் அவற்றை நாம் தூக்கி வீசவே நாம் விரும்புவோம். அவற்றை படிப்பதால் என்ன பயன்? நாம் எதிர்பார்க்கின்ற எதுவும் அந்த கடிதங்களில் இருப்பது இல்லை. இங்க வார்த்தைகளை கோர்த்து அலங்காரமா சொல்ற எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்தாம, ரொம்ப எளிமையாக பேசப்படுகின்ற சில வார்த்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுதான் சொல்றாரு. இது எங்க சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு முதல் ஸ்லைட படிக்கும் பொழுது நமக்கு சொல்ற வர்ற விஷயம், அதாவது பரிணாம வளர்ச்சியில அதிமுக்கியமான விஷயம் எண்ணம் என்கின்ற அம்சம் உணர்வாக ஆவதுதான். சிந்திப்பது மனமேதான் அன்றி மூளை அல்ல. உணர்வது இதயமே அன்றி இரத்த ஓட்டத்திற்கு காரணமான சதையாலான இதயம் அல்ல. மனமும் இதயமும் ஒன்றிலிருந்து மற்றொன்று தனிமைப்பட்டவை அல்ல. அடித்தளத்தில் உணர்வதை விடுத்து மேலோட்டமாக நான் சிந்தித்தால் அந்த எண்ணம் எதையும் வெளிப்படுத்தாது. உள்ளுக்குள்ளார ஃபீலிங் இல்லாம பேசுற எந்த விஷயமும், அதான் இங்க இருந்து பேசணும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஃபீலிங் சப்போர்ட் பண்ணாம வரக்கூடிய எந்த ஒரு எண்ணமும், எந்த ஒரு பேச்சும், எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. அதுக்குதான் அம்மாவுடைய அந்த வார்த்தைகளை அவர் எடுத்துக்காட்டா சொல்றாரு. ரிசப்டர்கள் என்ற முறையில் நாம் சிட்டிங் கொடுக்கும் போதும், அபியாசிகள் என்ற முறையில் நாம் சிட்டிங் பெறுகின்ற போதும் இந்த உணர்வு அங்கு இருக்க வேண்டும். மாஸ்டரே சத்சங்கத்தை நிகழ்த்துகிறார் என்ற எண்ணத்துடன் ஒரு ரிசப்டர் சத்சங்கத்தை நடத்துகிறார். ரிசப்டரின் முன் அமர்ந்திருக்கும் அபியாசிகள் மாஸ்டரே சத்சங்கத்தை நிகழ்த்துகிறார் என்று நினைக்க வேண்டியது அவசியம். பதிலாக அடிக்கடி ரிசப்டரின் சில குணங்களால் நம் மனம் திசை திருப்புகிறது. நமது மனோபாவம் அந்த சிட்டிங்கை பாழ்படுத்தி விடுகின்றது. பெரிய ரகசியம். நம்ம அடிக்கடி செய்கின்ற தப்பு, நம்ம என்ன செய்யல அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் எல்லாமே இதுக்குள்ளார நடக்கும். இந்த 5% பயிற்சி 95% மனோபாவம் அப்படின்னு சொல்லுறப்பதான் நம்ம நிறைய கேட்கிறோம் இல்லையா? இந்த சிட்டிங் வாங்குறதுங்கிற ஒரு விஷயத்திலேயே கூட இந்த 5% பயிற்சியும் 95% மனோபாவமும் அடக்கும். நான் ஒரு சிட்டிங் வாங்க போறேன். இந்த சிட்டிங் வாங்கும் பொழுது நான் யாருக்கிட்ட வாங்குறேன் அப்படின்னு என்ன நான் கேட்டுக்கணும். முதல்ல நான் உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு சரியான மனோபாவத்தோடு நான் போறேன் அப்படின்னா, நான் பிரிசெப்டர் வீட்டுக்கு போல, மாஸ்டரோட வீட்டுக்கு போறேன். நான் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது மாஸ்டர் இப்ப எனக்கு சிட்டிங் கொடுக்குறாருன்னு யார் ஒருத்தரால வாங்க முடியுதோ அவர் ஒவ்வொரு முறையும் மாஸ்டர்கிட்ட சிட்டிங் வாங்குறாரு. ஆனால் மாஸ்டரை தவிர யாரு கொடுத்தாலுமே அந்த பிரிசெப்டர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறவங்க மாஸ்டரை தவிர வேற எல்லா நேரத்திலையும் பிரிசெப்டர் சிட்டிங் ஆகுறாங்க, மாஸ்டர் சிட்டிங் ஆகுறாங்க. இப்ப சிட்டிங் ஒண்ணுதான். எந்த ஒரு பிரிசெப்டர் முன்னாடி அமரும் பொழுதும் மாஸ்டரிடமிருந்து சிட்டிங் வாங்கி கொள்வது ஒரு அபியாசியினுடைய மனோபாவத்தை பொறுத்தது. நிறைய பேர் பிரிசெப்டர் பிரிச்சு பார்த்து இந்த பிரிசெப்டர் வாங்கலாமா, அந்த பிரிசெப்டர் வாங்கலாமா, நீங்க கொடுங்க சார் நல்லா இருக்கும், நான் அந்த சார்ட்டையே சிட்டிங் வாங்கினேன், அந்த சிஸ்டர்கிட்டயே சிட்டிங் வாங்கினேன், நான் அவங்கள்ட்டயே போய் வாங்கிட்டு வந்தேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்றதில் ஆசைப்படுகிறோம். அதே மாதிரி நீங்க சொல்றதும் கரெக்டு தான். இப்ப ஒரு ஸ்பெஷலா ஒருத்தர்கிட்ட சிட்டிங் வாங்கினா அவர்கிட்ட சிட்டிங் வாங்கினா ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க அப்படின்னு நீங்க வாங்கி பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றதும், அது மாதிரி அவர்கிட்ட போய் சிட்டிங் வாங்கினது ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்றதும் உண்மைதான். அதுக்கு காரணம் நீங்க யார்கிட்ட சிட்டிங் வாங்குனீங்களோ அவர் கிடையாது. நீங்க சிட்டிங் வாங்கும் பொழுது அவரை தூக்கி ஒரு இடத்துல வச்சீங்க. ரொம்ப பயங்கரமான ஆளுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் சூப்பரா இது பண்ணுவாரு, மாஸ்டரோட ரொம்ப நெருக்கமானவருங்க, அவர்கிட்ட சிட்டிங் வாங்கினா ரொம்ப ஒரு அற்புதமா இருக்குங்கன்னு நினைச்சுக்கிட்டே போய் உட்கார்ந்தோம்ல.
இந்த நினைப்பு தான், அந்த மனோபாவம் தான் வந்து அந்த சிட்டிங்கை வேறுபடுத்துதே ஒழிய, கான்டியூட் ஒண்ணுதான், கொடுக்கறது ஒருத்தர் தான், அவர் மாஸ்டர் மட்டும்தான். ஆக இங்க ஒவ்வொரு பிரிசெப்டரிடமும் வேறுபட்ட தன்மையை நாம உணர்றதுக்கு காரணம் பிரிசெப்டர் அல்ல. ஏன்னா பிரிசெப்டர் ஒண்ணும் செய்யறது இல்லை, மாஸ்டர் தான் செய்யறாரு. அப்படி இல்லைன்னா மைய மண்டலத்துல இருக்கிற ஒருத்தருக்கு முதல் புள்ளியில இருக்கிற ஒரு பிரிசெப்டர் எப்படி சிட்டிங் கொடுக்க முடியும்? அது நம்ம மிஷன்ல சாத்தியம் அப்படிங்கும் பொழுதே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்க உட்கார்றது, ரிசீவ் பண்றது எப்பயுமே ஒரு பிரிசெப்டர்கிட்ட இல்லாம ஒரு மாஸ்டர்கிட்ட அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு ஒரு அபியாசி போகும் பொழுது மட்டும்தான் முழுமையான பலனை அடைகின்றார். இது பிரிசெப்டர் பயிற்சி கொடுக்கப்படும் பொழுது பிரிசெப்டருக்கு சொல்லி கொடுக்கப்படுறது எப்பயுமே நீங்க சிட்டிங் கொடுக்கல, மாஸ்டர் தான் கொடுக்குறாருன்னு. அதனால 99% ஒரு பிரிசெப்டர் தான் எதையும் செய்வதில்லை. அவர் உட்கார்ந்து கண்ணை மூடி மாஸ்டருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து அவர் தான் சிட்டிங் கொடுக்கிறாருங்கிற உணர்வோட தான் அவர் ஆரம்பிக்கிறார். அவர் தான் சத்சங்கம் நிகழ்த்துகிறாருங்கிற உணர்வை அவர் உருவாக்கி கொள்கிறார். அந்த மனோபாவத்துக்கு அவர் போயிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறார். இது வந்து பிரிசெப்டருக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சி. அதனால இதுலயும் விதிவிலக்குகள் உண்டு. அவரை விட நான் நல்லா கொடுப்பேன், அவருக்கு ஒர்க்கே தெரியல, அவர் வந்து கொடுத்த சத்சங்கம் சரியில்லைன்னு ஒருத்தர் கொடுத்த சத்சங்கத்தை பத்தி பின்னாடி பேசுற பிரிசெப்டர்களும் இங்க இருக்கிறாங்க. அவர்கிட்ட சிட்டிங் வாங்கினதுனாலதான் அவர் அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கும். இது வந்து தனி கதை, அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனால் மாஸ்டர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, வாங்குற ஒருத்தர் என்ன மனோபாவத்துல வாங்கினால் முறையான ஒரு விளைவு ஏற்படும் அப்படின்னா, ஒரு பிரிசெப்டர் முன்னாடி போய் உட்கார்ந்தால் அவரை பிரிசெப்டரா பார்க்காம அந்த இடத்துல மாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் இப்ப மாஸ்டர்கிட்ட சிட்டிங் வாங்குறேன் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து வாங்கி பாருங்க. இன்னைக்கு காலையில இப்ப உட்கார்றப்ப வந்து நம்ம உட்காரும்போது பொய்யாமலை சிட்டிங் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, காலையில நம்ம மாஸ்டர்கிட்ட இருந்து சிட்டிங் வாங்குறோம்னு நினைக்கிறதுல என்ன ஒரு பெரிய கஷ்டம் நமக்குன்னு தெரியல. ஆனா அது மாதிரி நினைக்கிறது இல்லை. சார் இன்னைக்கு நீங்க சிட்டிங் கொடுத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா யார் சிட்டிங் கொடுக்குறாங்கிற ரகசியம் இங்க தெரியவே தெரியாது. நம்ம காலையில நம்ம நடத்துற சிட்டிங் யாரால கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுல இன்னும் வேற குழப்பம், சார் நீங்க இண்டிவிஜுவல் சிட்டிங் கொடுக்குறீங்களா, சத்சங்கம் நடத்துறீங்களா, அதை நீங்க சொல்லுங்க. ஏன் இண்டிவிஜுவல் சிட்டிங்னா நேரா நிமிர்ந்து உட்காடுறீங்க, சத்சங்கம்னா கொஞ்சம் சாஞ்சி உட்கார்றதா? அப்படிலாம் கிடையாது இல்லையா? எப்பயுமே இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குங்கிற எண்ணத்தோட மாஸ்டருடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி உட்கார்ற ஒண்ணுதான். நீங்க வந்து மாஸ்டர் சத்சங்கத்துக்காக இப்படி உட்காருங்க, இண்டிவிஜுவல் சிட்டிங்காக இப்படி உட்காருங்க, தனி தியானம்னா இப்படி உட்காருங்க, இதை சொல்லி உட்காருங்கன்னு தான் சொல்லியிருக்காரா? ஆனா எவ்வளவு பேர் தெரியுமா என்கிட்ட இந்த கேள்வி கேட்டுருக்காங்க, சார் ஒரே ஒரு விஷயம் சார், காலையில நீங்க இண்டிவிஜுவல் சிட்டிங் கொடுக்குறீங்களா தனித்தனியா எல்லாருக்கும், இல்ல காலம்பரம் நீங்க நடத்துறது சத்சங்கமா, இல்ல நீங்களும் எங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருப்பீங்களா, என்ன சார் நடக்குது? சிரிக்கிறத தவிர எந்த பதிலும் யாருக்கும் சொல்றது கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்குங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இதெல்லாம். எனக்கு என்ன சார் வேணும், எனக்கு வந்து அது யாரு கொடுத்தா என்ன, யாரோட சேர்ந்து உட்கார்ந்தா என்ன, காலையில புத்தக வாசிப்பு முடிந்த உடனே மாஸ்டர் எனக்கு சிட்டிங் கொடுக்குறாரு. என்னுடைய தெய்வீக அந்த ஒரு பிரசன்னத்தை எனக்குள்ளார கொண்டு வந்துட்டு மாஸ்டருக்கு முன்னாடி என்னை ஒப்படைச்சிட்டு நான் அதுல ஆழ்ந்து போறது தானே சரி. அது எதுவாக, அதுக்கு பேர் என்னவாக இருந்தால் என்ன? அப்ப இங்க எது பேசுதுன்னா என்னுடைய மனோபாவம் தான் பேசுகிறது. அந்த எண்ணம் தான் உணர்வாக, அந்த உணர்வு தான் அந்த எண்ணத்திற்கு வலிமை கொடுக்கிறது. மாஸ்டர் முன்னாடி உட்கார்றேங்கிற உணர்வு, மாஸ்டர் தேர்ந்து நான் வாங்கிக்கிறேங்கிற உணர்வு தான் அந்த எண்ணத்திற்கு வலிமை கொடுக்கின்றது. அதனால இந்த இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மனோபாவத்தை மாற்றி கொண்டு நம்ம சிட்டிங் வாங்கி பார்ப்போம், சிட்டிங்ல உட்கார்ந்து பார்ப்போம். காலையில இன்னைக்கு நான் 5:30 மணிக்கு முடிக்கும் பொழுது முடிச்சுட்டு நான் ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப மாஸ்டர் கொடுக்குறாரு அப்படிங்கிற உணர்வுல இருந்து நானும் வந்து நீங்களும் வந்து எல்லாருமே தியானம் பண்ணலாம். அந்த சத்சங்கம் இன்னைக்கு வந்து அவரு ப்ளீஸ் ஸ்டார்ட்டே சொல்லல, அப்ப சிட்டிங் கொடுக்க மாட்டாரு, இன்னைக்கு உடனே கட் பண்ணிட்டாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் சிட்டிங் கொடுக்கல, நம்மளா உட்கார வேண்டியதுதான். எத்தனை விதமான எண்ணங்களோட நம்ம வாழ்றோம், எதையெல்லாம் டிபெண்ட் பண்றோம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம தான் வந்து சிட்டிங் உடைய குவாலிட்டியை குறைக்கிறோம்.
அது ஒரே மாதிரி ஒரே ஒரு என்டிட்டியால தான் கொடுக்கப்படுகிறது. அந்த ஹையர் என்டிட்டி, அந்த ஹையர் செல்ஃப் நம்முடைய மாஸ்டர். அவரை தவிர வேற யாருமே சிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறது இல்லை. ஆனா வாங்குறவங்க தான் வெவ்வேறையா வாங்குறோம். பொய்யாமொழிகிட்ட வாங்குறவங்க, யாரோ ஒரு புதுசப்பட்டு வாங்குறவங்க, சத்சங்கத்துல உட்கார்ந்து நான் சிட்டிங் வாங்கினேன், இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிட்டு இதை நான் பெற்றேன், தனி தியானத்தின் மூலம் இதை பெற்றேன், நானா உட்கார்ந்து தியானம் பண்ணி இதை பெற்றேன். அது இப்படிலாம் பிரிக்கிறது நான் தான். மாஸ்டரே சத்சங்கத்தை நிகழ்த்துகிறார் என்று நினைக்க வேண்டியது அவசியம். பதிலாக அடிக்கடி பிரிசெப்டரின் சில குணங்களால் நம் மனம் திரும்புகிறது. நமது மனோபாவம் அந்த சிட்டிங்கை பாழ்படுத்தி விடுகிறது. இவரா சத்சங்கம் நிகழ்த்தினார், எனது சிட்டிங் மோசமாக இருந்ததில் அதிசயம் ஏதுமில்லை என்ற இந்த விவாதத்தில் நம்மில் பலரும் ஈடுபடுகிறோம். அத்தகைய வீண் பேச்சு நமது பக்குவமின்மையையும் சகஜ மார்க்க தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததையும் காட்டுகின்றது. நாம் என்னவாக ஆக வேண்டுமோ அதுவாக ஆவதற்கு நமக்கு போதனை அளித்து உதவ முயற்சி செய்து வரும் மாஸ்டரின் செயல்முறையை பற்றிய நமது தவறான புரிதலையும் அது காட்டுகிறது. எண்ணமும் உணர்வும் வெவ்வேறு அதிர்வெண்களில் அதிர்வுறுகின்ற போதிலும் அவை ஒரே அலைக்கற்றையை சார்ந்தவையே. நான் மிக ஆழமாக சிந்திக்கும் போது அது ஒரு உணர்வாக ஆகிறது. நான் விஷயங்களை மேலோட்டமாக உணரும் பொழுது அது ஒரு எண்ணமாக ஆகின்றது. இந்த ஸ்பெக்ட்ரம் ஒண்ணுதாங்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா உணர்வுங்கிறது வேற, எண்ணம்ங்கிறது வேற அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாதுங்கிறார். இப்ப அங்கேருந்து அதுதான் சொல்லிட்டே வர்றாரு. எண்ணம் மனசும் சேர்ந்தது, உணர்வு இதயத்தை சார்ந்தது. மனம் வேற, இதயம் வேற நினைக்கிறீங்க. மனமும் இதயமும் வேற வேற இல்ல. இது இரண்டு அலைவரிசைகளும், இந்த ரெண்டு ஃப்ரீக்குவன்சியும் ஒரே ஸ்பெக்ட்ரம், ஒரு அலைக்கற்றை. 2G ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அதுக்குள்ளார ஒரு லென்த் இருக்கும். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு 100 அலைவரிசை எண்கள், அதுக்குள்ளார ஃப்ரீக்குவன்சி அதுக்குள்ளார இருக்கலாம். அந்த 100ல 1 அப்படிங்கிறது எண்ணம்னா 100 அப்படிங்கிறது உணர்வாக இருக்கலாம். பட் இந்த 1ம் இந்த 100ம் அந்த 2Gங்கிற அந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளார அடங்குது. ஒரு அலைவரிசைக்குள்ளார, அலைக்கற்றைக்குள்ளார அடங்கும். அது மாதிரி மனம், இதயம் இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஒரு எண்ணத்தை ஆழமாக உணரும் பொழுது அது கீழே இருந்து வருது. மேலோட்டமாக ஒரு விஷயத்தை எண்ணும் பொழுது அது மேலிருந்து வருகிறது. உணர்வு இல்லாம மேலோட்டமாக எண்ணும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்த திரும்பி நம்ம நாளைக்கு தொடருவோம். இன்னைக்கு நம்ம முக்கியமான பல விஷயங்கள், ரொம்ப பேசிக்கான பல விஷயங்களை ராஜி பேசியிருக்காரு. அதுல ஒண்ணுதான், நீங்க மாஸ்டரிடம் இருந்து சிட்டிங்கை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னைக்காவது நம்ம எல்லாரும் முழுமையாக காலையில நமக்கு சத்சங்கம் நடத்துறது 5:30க்கு ராஜி நம்முடைய குருநாதர் முன்னாடி நம்ம உட்காரணும். இல்ல உடனே ஒரு 6:30க்கு தான் அவர் நடத்திட்டு இருக்காரு, 5:30க்கு எப்படி நடத்துவார்னு சிந்திச்சோம்னா நாம அந்த ஒரு தவறு பண்றோம். அதனால அந்த உணர்வு நிலையில அந்த உணர்வை நம்ம சரியாக கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு 5:30 மணிக்கு நான் என்னுடைய மாஸ்டர் முன்னாடி அமர்கிறேன், அவர் எனக்கு இந்த சிட்டிங்கை கொடுத்துட்டு இருக்காருங்கிற அந்த உணர்வோட நம்ம உட்காரணும். இன்னைக்கு அதை முழுமையா எல்லாரும், பெரும்பாலானவங்க அந்த எண்ணத்துலதான் அமர்றோம். அங்கங்க சின்ன சின்னதா அதுல வேறுபட்ட எண்ணங்களோட அமர்ந்தவங்க கூட இன்னைக்கு நமக்காக இது சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் காலையில நம்மளுடைய மாஸ்டர் கொடுக்குற அந்த சிட்டிங்கை ஏற்றுக்குவோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.